வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஆனி மாதத்தில் நிகழவிருக்கும் ஆனி திருமஞ்சனம் பற்றிய முழு வழக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி திருமஞ்சனம் நன்னாளிலே அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஆணி திருமஞ்சனம் பற்றிய முழு விளக்கம். விஸ்வாவசு தமிழ் வருஷம் ஆணி மாதம் 17/3/5126 நாள் 1/7/2025 செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம். முதலாவதாக இந்த ஆணி திருமஞ்சனம் பற்றிய முழு விளக்கத்தை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள இருக்கின்றோம். இந்த ஆணி திருமஞ்சனம் அப்படின்னா என்னன்னா, சிதம்பரத்தில் 2 முறை பிரம்மோற்சவம் நடக்கும். ஒன்று தனுர் மாதம் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம், அதில் பிரம்மோற்சவம். இன்னொன்று ஆணி மாதம் ஆணி திருமஞ்சனம், இதில் ஒரு பிரம்மோற்சவம். நடராஜ பெருமானுக்கு 2 பிரம்மோற்சவம். அதாவது மாதமே நடராஜ சுவாமிக்கு அபிஷேகம் உண்டு. 6 முறை உண்டு வருஷத்தில், 6 முறை. அதனால்தான் அதுலேருந்து தான் வந்தது 6 காலங்கிறது. சுவாமிக்கெல்லாம் பூஜை செய்யறது 6 கால பூஜைங்கிறது இதுலேருந்து தான் வந்தது. அதாவது சிவகாம சுந்தரேசவே நடராஜ பெருமான் தனுர் மாதம் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசனம் அன்றைய தினத்திலே ரொம்பவும் சந்தோஷமாக அம்பாளுடன் ஆனந்த தாண்டவம் பாடிக்கொண்டு அவர் இந்த பூலோகத்தையும் தேவலோகத்தையும் அனைத்தையும் சுற்றி இந்த ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை சப்தமி திதியில் உத்தரபல்குனி நட்சத்திரத்தில் ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமேத நடராஜ பெருமான் மீண்டும் தில்லை சிதம்பரம் ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமேத நடராஜ பெருமான் கோவிலுக்கு ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டு அவர் தன்னுடைய சிதம்பரத்தில் தன்னுடைய இருப்பிடத்தை நோக்கி கோவிலை அடைகிறார். இந்த தினத்தை தான் நாம் அனைவருமே ஆணி திருமஞ்சனம் அப்படின்னு கொண்டாடுறோம். சுவாமிக்கெல்லாம் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர வச்சுப்போம், என்ன பண்ணுவோம்? கைகால் அலமிடுவாங்கோ, உள்ள உட்காருங்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி சுவாமிக்கெல்லாம் என்னன்னாக்கா அபிஷேகம் தான் விசேஷம். அதுவும் பரமேஸ்வரனுக்கு அபிஷேக பிரியர். அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அபிஷேகம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு சகல விதமான சௌக்கியங்களும் உண்டாகும். இந்த பூலோகமே பிரமாதமாக இருக்கும். பஞ்சபூதங்கள் அவருக்கு கட்டுப்பட்டது தான், நவக்கோள்களும் அவருக்கு கட்டுப்பட்டது தான். ஏன்
சாட்சாத்து பரமேஸ்வரனுக்கு தேவர்கள்லேருந்து அனைத்து தெய்வங்களும் கட்டுப்பட்டதுதான். ஆனா அவரை நம்ம திருப்திப்படுத்தணும். எப்படி திருப்திப்படுத்துறது? பரமேஸ்வரனை வெறும் ஜலத்தை விட்டே பண்ணி திருப்திப்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. எப்பவுமே அவரை ஜலத்திலேயே இருக்கணுமா. இதைத்தான் தர்மசாஸ்திரமும் சரி ஆகம சாஸ்திரமும் சரி இரண்டுமே அதைத்தான் சொல்கின்றது. சரி, அன்னைக்கு இந்த ஆணி திருமஞ்சன நாளில் நாம் எல்லாரும் எதையெல்லாம் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆணி மாதம் 17/3/5126 நாள் 1/7/2025 செவ்வாய்க்கிழமை என்று பின்னிரவு நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலில் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகமானது எந்த சிவபெருமான் கோவிலில் நடைபெறுகிறதோ, எல்லா கோவிலையும் நடக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் எல்லா கோவிலையும் செய்யணும். நடராஜ பெருமான் இருக்கிற கோவிலில் மொத்த கோவிலையும் செய்யணும் தான் சொல்லியிருக்கு. ஏற்கனவே நீங்கள் சிதம்பரத்துக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, திருவாலங்காட்டுக்கு போகணுன்னுட்டு அவசியம் கிடையாது. அங்கே போக வேண்டிய சௌகரியங்கள் ஏற்பட்டதுன்னாக்கா தாராளமாக போய் பார்க்கலாம், சுவாமியை தரிசனம் பண்ணலாம். இல்லைனாக்கா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவரையே வந்துட்டு வரலாம். அப்படி இல்லையா, உங்களோட கிரகத்தில் இல்லத்தில் சிவகாம சுந்தரிய சமய நடராஜ பெருமானுடைய விக்கிரகங்களை வைத்துக் கொண்டிருந்தீர்களே ஆனால் அந்த விக்கிரகத்துக்கே நீங்கள் பூஜை பண்ணலாம். விக்கிரகம் இல்லை, சித்திரப்படத்தை வாங்கி வச்சு பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. அவருக்கு ஒரே ஒரு வில்வத்தை தான் சித்திரப்படத்து மேலே போடுங்க, மகா சந்தோஷப்படுவார். அங்கே அந்த கோவிலுக்கு நம்மால சென்று அங்கே ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமேத நடராஜ பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் நாம் அனைவரும் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமேத ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு வில்வ மாலையையும் தாமரைப்பூ மாலையையும் சாற்றி அவர்களுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நாம் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்றால், சாட்சாத் ஸ்ரீ சிவகாம சுந்தரிய சமேத நடராஜ சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமானதும் பரிபூர்ண ஆசியும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும். கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எவ்வித சந்தேகமும் வேண்டாம், எவ்வித ஐயமும் இல்லை. ஆகவே அனைவரும் இந்த ஆணை திருமஞ்சனம் வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆணை திருமஞ்சனம் நன்னாளில் அதன் பிரகாரம் அனைவரும் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாழ்க வளமுடன் நலமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. சுபம் அஸ்து ததாஸ்து.